திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்று வரும் அதே சூழலில் பழனியில் உள்ள ஓய்வு பெற்ற நெடுஞ்சாலைத்துறை பெண் பொறியாளர் சத்யபாமா வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பழனி ஓய்வு பெற்ற கோட்ட பொறியாளர் வீட்டில் சோதனை. லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் 10 பேருக்கு மேற்கொண்டு சோதனை நடத்தினர். அதாவது பழனி மின் ரோட்டில் வசித்து வருவர் சத்யபாமா சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளராக பணியாற்றி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றுள்ளார். சத்யபாமா மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். அவரது வீட்டுக்கு வருகின்றனர். சென்னை மற்றும் திருநெல்வேலியைச் சேர்ந்த கூடுதல் கண்காணிப்பாளர் மெக்சிலின் எக்ஸோலா ஆய்வாளர் ஜான் பெஞ்சமின் ராபின்சன் தலைமையில் 10 பேர் கொண்ட போலீசார் சோதனை செய்ய வருகின்றனர். சத்யபாமா வீட்டுக்கு சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் லேப்டாப் மற்றும் ஆவணங்கள் சோதனை செய்து வருகின்றனர். சத்யபாமா கரூரில் பணியாற்றிய போது 2022ஆம் ஆண்டு ஊழல் புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மீண்டும் பணிக்கு சேர்ந்துள்ளார். சென்னையில் பணியாற்றிய போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பதிவிடப்பட்ட வழக்கில் அடிப்படையில் இன்று சோதனை செய்யப்பட்ட அதிகாரிகள் தெரிய கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.